கொரோனா பேட்ச் இந்த யூடியூபரோட வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 2017 உங்கள் ஊரில் உள்ள பசங்களை வச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் திறமையால சினிமா பாடல்களையும் பாடுறாரு. இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வீடியோவும் போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு திரும்பி வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. 200-300 சப்ஸ்கிரைபர் ஏற ஆரம்பிக்குது. அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே 10th பப்ளிக் எக்ஸாமும் வருது. அதுக்கப்புறம் வீடியோ போட முடியாமையே ஆகுது. அப்படியே இந்த சேனலில் விட்டுறாரு. அப்படியே 10th பப்ளிக் எக்ஸாமும் முடியுது. லீவில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே சொல்லிட்டு டோனர் வ்ளாக்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. சேனலில் இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் போடுறாரு. நம்ம வீட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சேனல் ரன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரன் பண்றாரு. சேனல்ல 17,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே சேனல் ஹேக் ஆகுது. ஹேக் ஆனோன்னு ரொம்ப ஃபீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஃபீல் பண்ணாதோடான்னு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு இவர் ஆரம்பிச்ச சேனல் தான் கொரோனா பேட்ச். சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்றதெல்லாம் அப்படியே வீடியோவை மேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல இவருக்கு ரீச்சே போகல. ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா ரீச் போகும் சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட தான் வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறாரு. அடுத்து எந்த யூடியூபரோட லைஃப் ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.